அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வளையும். இன்னைக்கு இந்த காணொலியில நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்துல இன்னைக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கு 3ஆம் திருப்புதல் தேர்வு நடந்தது. அது அடைவுத் தேர்வும் சேர்ந்து நடந்தது. இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, அடைவுத் தேர்வுக்கான விடைகளை தான் இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க அப்படின்னாலும், இல்ல புதுசா பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு போட்டுட்டே இருப்பேன். பப்ளிக்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த பப்ளிக்ல நல்ல மார்க் எடுக்கணும், அதை நோக்கி தான் பயணம். இப்போ இந்த காணொலியில அந்த அடைவுத் தேர்வுக்கான விடை குறிப்பு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அடைவுத் தேர்வு 3 பிப்ரவரி 2025 மொழிப்பாடம் தமிழ் 50 மதிப்பெண்கள். இதுல 34 மார்க் வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரா கொடுத்து அதை எழுதணும். மீதி 16 பாத்தீங்கன்னா பாடலடி 4 பாடல் கொடுத்துருப்பாங்க. சரி, என்னன்னு பாத்திரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கூற்று 1 போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2 அவற்றுக்குள் இருந்த கலைத்தன்மை அது வளர அது உதவியது. கூற்று 1 மற்றும் 2 சரி. நான் ஏன் வந்து கேள்வியோட படிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இந்த காணொலி நீங்க பார்க்கும்போது அந்த கேள்வி பிளஸ் விடை உங்களுக்கு மெமரி ஆகும். அதுக்காக தான். நீங்க வந்து ஆடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணா கூட இது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதுக்காக வாய்மையே மழை நீராக இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. செப்பல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்றும் வசனம் இடம்பெற்ற திரைப்படம் பூம்புகார். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை. அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் எந்த ஆண்டு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தார். 1924. தலைப்புகளுக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்வு செய்த. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வை திருப்புகிறது. 2 திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்துக்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது கல்வி. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. கானடை என்னும் சொல்லை பிரித்தால் பொருந்தாத பொருளை குறிப்பிடுக. காலுடை காலால் உடைத்தல். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். காற்றின் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை என கூறியவர் ஐயூர் முடவனார். எறும்பும் தன் கையால் இன்சான் இத்தொடரிலுள்ள எண்ணு பெயர் எண். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். ஜெயகாந்தனின் கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். நீலச்சட்டை பேசினார். இத்தொடரில் நீலச்சட்டை எனும் சொல்லுக்கான தொகையின் வகையை தேர்க்க. அன்மொழி தொகை. மலர்வெளி பாடினால் இத்தொடர் தொடர்மொழி. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாததால். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவோர் யார்? தேவநேய பாவாணர். நாற்றிசையும் செல்லாத நாடில்லை 5 சால்பு ஊன்றிய தூண். இந்த செயலடிகளில் இடம்பெற்றுள்ள எண்ணு பெயர்களும் அதற்கான தமிழ் எண்களையும் தேர்க்க. 4, 5, சா. பின்வருவனவற்றுள் முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. முல்லை நில மக்களின் உணவுப் பொருட்கள் வரகு சாமை. காலின் 7 அடி பின் சென்று என்னும் புறநராற்று படை உணர்த்தும் செய்தி. விருந்தினரை 7 அடி வரை நடந்து சென்று வழி அனுப்பினர். இன்மையின் இன்னாதியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறளில் பயின்று ஒரு மணியை தேர்க்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. 26. தொடரை படித்து விடையை கண்டறிக. கல் சிலையாகும் எனில் நெல் சோறு ஆகும். செய்குதம்பி பாவலர் சதாவதானி என்ற பட்டம் பெற்ற ஆண்டு 1907. சிறந்த சிறுகதைகள் 13 என்னும் நூலை எழுதியவர்
வள்ளிக்கண்ணன். தொடரில் விடுபட்ட வண்ணத்தை எண்ணங்களால் நிரப்புக. அனைவரின் பாராட்டுக்களால் வெட்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது. நும் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்றல் என கூறியவர் இளம்பூரணர். பாடுவதற்கு தகுதியுடைய ஆண்மகனின் ஒழுக்கலாறுகளை பாடும் திணை பாடாம் திணை. சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை பெற்றவர் ஜெயகாந்தன். பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுக்க. 3, 1, 4, 2. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூற்று செய்தி. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போன்றிய நிலை இன்மையிலும் விருந்து. 34 கேள்விக்கு நம்ம விடையை பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா 4 பாடலடி நாட்கள், ஒவ்வொரு பாடலடியும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரியனின் பெருமை. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. செந்தமிழ் என்பது பண்பு தொகை. உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார்? தமிழ் மொழியை. வேறார் புகழரையும். இத்தொடரில் வேறார் என்பது வேற்று மொழியினர். அடுத்த பாடல், விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல. ஊழ் ஊழ் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். பாடலின் ஆசிரியர் கீராந்தையார். பாடலில் உணர்த்தப்படும் கருத்து அறிவியல் கருத்து. விசும்பு இசை ஊழி. இப்பாடலில் சொற்கள் உணர்த்தும் பொருட்கள் முறையே வானம் பேரொளி யுகம். அடுத்த பாட்டு, நனந்தலை உலகம் வளையின் ஏமியோடு வடம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. இப்பாடல் இடம்பெற்ற நூல் முல்லைப்பாட்டு. நனந்தலை உலகம் தொடரின் பொருள் அகன்ற உலகம். பாடலில் இடம்பெற்றுள்ள அடியெதுகை சொற்கள் பாடு இமிழ் கோடு கொண்டு. பாடலில் இடம்பெற்றுள்ள அளபடை வளை. இந்திரன் முதற் திசாபாலர் என்பரும் ஒரு வடிவாகி வந்தபடி என நின்று மனுவானை தனி நடாத்திய. இங்கு யார் பிணிக்கப்படுவதாக கூறப்படுகிறது? யானை. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் படி யானை வடிமணி. பாடலில் குறிப்பிடப்படும் திசைபாலர்கள் எத்தனை பேர்? 8 பேர். இலக்கண குறிப்பு தருக வருபுணல் வினை தொகை. மாணவர்களே, 50 மார்க்குக்கான அடைவு தேர்வு விடை குறிப்பு பார்த்துட்டோம். அடுத்தது 3ஆம் திருப்புதல் தேர்வுக்கான விடை குறிப்பு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வலைதளத்துல போட்டோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைய இணைய வகுப்பு வந்து இல்லை, மீண்டும் சனிக்கிழமை தான் உங்களுக்கு இணைய வகுப்பு. இது மாதிரியான தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இந்த காணொலி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு நிச்சயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வெப்சைட்டோட அட்ரஸ் பாருங்கள், www.tamilvidai.com, www.kalvividaigal.com. இந்த 2 வெப்சைட் நம்மளுக்கு தான். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட நீங்கள் சேட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு இது ஆன்சர் கீ வந்து பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்னு கேளுங்க. கொஸ்டினை வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டுறோம். அதே மாதிரி இளந்தமிழ் வழிகாட்டியை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எண்ணிக்கை வந்து மிக குறைவாக தான் இருக்குது. இந்த கீழ்கண்ட இந்த நம்பருக்கு 8072426391 இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கல்வி விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம்.